அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, மேலும் அவர்களுடைய வேலை, குடும்பம் மற்றும் தொழிலானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பின்தொடர்ந்து வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை, ஜானவசியம், கடன் தொல்லை, மாய மந்திரம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாங்க. மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மற்றும் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு முயற்சி யாவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. பிறக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக அமையுதுங்க. விரைய ஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் கூட அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம், உறவுகளால் ஆதாயம், வியாபாரம், தொழில் வளர்ச்சி, போட்டியாளர்கள் விலகும் நிலை, செல்வாக்கு, புகழ் மீண்டும் தோன்றும் வாய்ப்பு உண்டாக போகுது. மேலும் இதுவரையில் தடைப்பட்ட முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். பணியாளர்கள், சிறு தொழில் செய்வோர் நிலையானது உயர்ந்து காணப்படும். சனி பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும். தெய்வ அருள் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகப் போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உங்களுக்கு உண்டாகுங்க. சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகுது. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவலானது நிச்சயமாக நல்ல தகவலாக வந்து சேரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும் மாதம் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் கண்டிப்பாக இடமும் கிடைக்கும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 29. எனவே இந்த தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கவனமாக செய்ய வேண்டும். அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 14, 18, 23, 27, ஜூன் 5 மற்றும் 9. பரிகாரமாக உலகளந்த பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானாகவே வந்து சேரும். நினைத்ததை அடையும் யோகம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. முன்னேற்ற பாதையில் நடைபோடும் உங்களுக்கு வைகாசி யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. சனி பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தை வழங்க போகிறாருங்க. துணிச்சல் மற்றும் தைரியமானது அதிகரித்து காணப்படும். எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதுடன் வழக்குகளிலும் வெற்றியை நீங்கள் வழங்க போறீங்க. மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. பணம் பல வழியிலும் உங்களுக்கு வந்து சேரும். விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும். செல்வாக்கானது முன்பு இருந்ததை விட அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமான மாதமாக இருக்க போகுதுங்க. தைரியமுடன் செயல்பட்டு வெற்றியும் நீங்கள் அடைய போறீங்க. அனைத்திலும் லாபமான நிலையே ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு இந்த மாதமானது முன்னேற்றம் உண்டாகுங்க. முயற்சியாகவும் பெண்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. திருமண வயதினருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரணும் வந்து சேரும். சிலருக்கு புதிய வேலை அமையக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது. சுயதொழில் செய்வோர் அதிகப்படியான லாபமும் நீங்கள் பெற போறீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் உண்டாகும். விவசாயிகளுக்கு வருவாயானது அதிகரித்து காணப்படும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 30,
அதிர்ஷ்ட நாட்கள் மே 31, ஜூன் 4, 5 மற்றும் 13. பரிகாரமாக பாலாம்பிகையை வழிபட வாழ்க்கையானது வளமாகும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுரியம் சாணிக்கியத்தனம் பிறவி சொத்தாகவே இருக்குங்க. உங்களுடைய குறிக்கோளை அடையக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு ஆதாயம் தரும் மாதமாக அமையும். உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவுகளானது அதிகரித்து கொண்டதாக இருக்கும். ஆனால் அவையெல்லாம் ஆதாயம் தரக்கூடியதாகவே உங்களுக்கு இருக்குங்க. புதிய சொத்து, வாகனம், நகை நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது கண்டிப்பாக நடக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரணும் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு செல்வாக்கு முன்பு இருந்ததை விட படிப்படியாக உயர்ந்து காணப்படும். வருமானமானது அதிகரித்து காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடியானது இப்பொழுது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். பட்டம், பதவி, பொறுப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்வாதிகளின் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். மாதம் முழுவதும் சனி பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால புதிய தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. உடலில் இருந்த சங்கடம் அனைத்தும் விலகிவிடும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவாங்க. பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பாங்க. குடும்பத்தில் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். பணியில் இருந்த பிரச்சனை அனைத்தும் விலகிவிடும். சிலருக்கு புதிய பொறுப்பு, விரும்பிய இடமாற்றம் அனைத்தும் ஏற்படும். விவசாயிகளின் விருப்பம் அனைத்துமே பூர்த்தியாகும். திறமையாக செயல்பட்டு நீங்கள் அதிகப்படியான லாபமும் பெற போறீங்க. பணியாளர்களுடைய நிலையானது முன்பு இருந்ததை விட கண்டிப்பாக உயர்ந்தே காணப்படும். மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 31, அதிர்ஷ்ட நாட்கள் மே 23, 30, ஜூன் 3, 5 மற்றும் 12. பரிகாரமாக மீனாட்சி அம்மனை வழிபட உங்களுடைய வாழ்வானது வளமாகுங்க. தொடர்ந்து இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் நீங்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. அப்படியே தான் எண்ணத்தையும் சுவைப்பீங்க. உங்களுடைய எண்ணத்தை சுவையாக தொகுத்து சொல்லுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. மிதுன ராசி நேயர்கள் பெரும்பாலும் அழகாக கவர்ச்சியாக இருப்பாங்க. வாயு ராசியை சேர்ந்தவங்க. புதனுக்கு சொந்த வீடு இது. மிருகசீரிஷத்தின் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்ததுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள். இவர்களை எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடலாங்க. இந்த ராசிக்காரங்க எப்போதும் 2 பணிகளை கவனிப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொண்டு விடுவாங்க. சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவர்களாதலால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க. எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் இவர்களுக்கு ஒரு அடாதி குசி இருக்குங்க. ஒரு வேலையை தொடங்கி செய்வாங்க. அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க போய்விடுவாங்க. அதையும் முடிக்க மாட்டாங்க. பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் தெற்றென பிரகாசிக்குங்க. தாங்கள் சொன்னதே சரி என்று சாதிக்கும் மனப்பான்மையையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க. முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டுவிடவும் தயங்குவாங்க. இவர்களின் செய்கை, பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல்தான் தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் இவர்களை பிறரால் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவாங்க. ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டி கொள்ள மாட்டாங்க. இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாதுங்க. ஆனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பாங்க. முன்னுக்கும் வருவாங்க. இவர்கள் பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத 2 தொழில்கள் வேண்டுங்க. பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பாங்க. இவர்கள் சிறந்த பிரியர்களாகவும் இருப்பாங்க. மிதுன ராசியின் சொந்தக்காரன் புதன் என்பதால் இவர்கள் சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தோ விளங்குவாங்க. புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க. பேச்சில் கண்ணியமும் நயமும் வெளிப்படுங்க. ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்து விடுவாங்க. சிறந்த புகைப்பட கலைஞர்கள் மிதுன ராசி அன்பர்களாக இருக்கலாம். பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்குப்படியாமல் எப்போதும் சொகுசாக இருக்க விரும்புவாங்க. நயமான பேச்சினாலேயே பிறரிடம் வேலை வாங்கி விடுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ மணக்கலாங்க. மிதுனம் காற்று ராசி என்பதால் இந்த ராசிக்காரங்க மனசு ஓரிடத்துல நிலைக்காமல் அலையும் சுபாவம் கொண்டதுங்க.
அடிக்கடி புது இடங்களுக்கு போய் பார்க்க விரும்புவாங்க. பெண்களின் சகவாசத்தினால் நல்லதையோ கெட்டதையோ அவசரப்பட்டு செய்து விடுவாங்க. இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட இருக்கும் என்று பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.